2,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் சிறையில் உள்ள நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய கூட்டாளியான சதானந்தம் விசாரணையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னை அடித்ததாக கூறி மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். சதானந்தத்துடைய இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, என்னென்ன குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறையினர் மீது முன்வைத்திருக்கிறார், அந்த அதிகாரிகள் மீது விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பணம் பரிவர்த்தனை தொடர்பாக ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் திகார் சிறையில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக வாக்குமூலம் பதிவு செய்து வருகின்றனர். இன்றும் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி விசாரணையின் போது அமலாக்கத்துறை அதிகாரி, குறிப்பாக உதவி இயக்குநர் சுனில் சங்கர் யாதவ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் தன்னை துன்புறுத்திய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்காக 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை தனக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்து ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய கூட்டாளியான சதானந்தத்தின் சார்பில் வழக்கறிஞர் பிரபாகரன் ஒரு மனுவை டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றம் போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் தன்னை உடல் ரீதியாக அடித்து துன்புறுத்திய விவகாரம் தொடர்பாக மருத்துவ பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திகார் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சதானந்தம் தனது மனுவில் கோரியுள்ளார். இந்த மனுவை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டு இதில் எந்த மாதிரியான உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.